ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ளவுஸில் நம்ம காப்பரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, 3 லைனுக்கு ஃபஸ்ட்டு சரி த்ரெட் போட்டிருக்கிறேன். 3 லைனுக்கு சரி த்ரெட் எதுக்காக போடுறோம்னா டைலரிங் பர்பஸ்க்காக தான் நம்ம அந்த ஸ்டிச்சஸ் நம்ம போடணும். ஓகேவா, அதுக்கப்புறமா சுகர் பீடு 1 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா காப்பரில் 4 mm பீடு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்தது ஒரு லைனுக்கு சுகர் பீடு போடுறேன். சுகர் பீடு நம்ம 2 சுகர் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். 3 4ன்னு ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரேமை விட்டு கிளாத்தை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பீட்ஸ்லாம் தூக்கிட்டு அதனால தான் 2 பீடாக நம்ம ஸ்டிச் பண்ண சொல்கிறது. ஓகேவா, ஸோ லைனை பொறுத்த வரையும் 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். இதுவே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணும்போது ஒரு பீடாக கூட ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம 2 சுகர் பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீடு ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்ச் டேப் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ நான் மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டுறேன். விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதாவது 1/4 இன்ச்சுங்கிறது இந்த 1லேருந்து ஸோ அந்த செகண்டாக ஒரு கோடு இருக்கும், அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நீட்டாக உள்ள கோடில் தான் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறமா அந்த திக்காக உள்ள கோடு 1/2 இன்ச்சு. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இதை 1/4 இன்ச்சாக நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ இதிலேருந்து நம்ம இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் இந்த சைடுலேயே மார்க் பண்ணுறேன். ஓகேவா, உங்களுக்கு தெரியுதா நான் மார்க் பண்ணுறது? ஸோ மார்க்கிங் லைட்டாக போடுங்க, ரொம்ப திக்காக போட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா நமக்கு அது நிறைய அசிங்கமாக இருக்கும். சரியா, ஏன்னா நம்ம கிளாத்தில் பண்ணுறோங்கிறப்ப நீங்கள் இந்த ஒயிட் கலர் பென்சில் வச்சு மார்க் எப்பொழுதுமே லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டார்க்காக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ மற்றதில் எல்லாத்துலேயுமே நான் லைட்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச், அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச், அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச், அப்புறம் ஒரு 1 இன்ச்சு. ஸோ அகைன் நமக்கு இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஓகேவா, ஸோ இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்கேல் வச்சு கோடும் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக நீங்கள் கோட் போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்தது நம்ம சுகர் பீடு எடுத்துக்கிறோம். சரிங்களா, சுகர் பீடு நான் ஜர்தோசி நீடில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த நீடில் தான் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ மேலேருந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு சுகர் பீட், ஒரு ஒயிட் கலரில் 4 mm பீடு. சரிங்களா, ஸோ அந்த 4 mm பீடில் நான் மேலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே ஃபுல்லாகவே சுகர் பீடு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ பீட்ஸ் கோக்குற நீடில் ஃபுல்லாக நம்ம பீட்ஸை ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள், 2 சுகர் பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது லைனை பொறுத்த வரையுமே நம்ம 2 சுகர் பீடு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, பீட்ஸ் கொஞ்சம் அடிபட்டிருந்தாலோ இல்லை ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும் இல்லையா, அந்த பீடெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஓகேவா, ஏன்னா நிறைய பீடு கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 3 month கோர்ஸு பேசிக் டு அட்வான்ஸு ரெண்டுமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அடுத்தது பேசிக்கில் ஒரு ப்ளவுஸும் அட்வான்ஸில் ஒரு ப்ளவுஸும் நீங்கள் பண்ணி காட்டணும். சரிங்களா, ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா, 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் நாட் அவசியம் போடணும். ஓகேவா, நான் நைலான் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இது கொஞ்சம்
சீக்கிரமாக கேட்டாங்க. அதனால் வந்து நம்ம நைலான் த்ரெட்டில் தான் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஒரு 3 டேஸ்லேயே ஒர்க் பண்ணி குடுத்துட்டேன். ஸோ இது வந்து 2 டேஸ்லேயே பண்ணலாம். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து செட் ஆகலை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம ஒரு 3 டேஸில் வந்து பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் ரேட்டிங் வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 800லேருந்து 1200 வரையும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளேயே வாங்கிக்கோங்க. அதுவே வந்து போதுமானது தான். ஏன்னா இது வெறும் லைன் ஒர்க்கு தான். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைனை வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து 2வது லைன்லேயும் பாருங்கள், நான் சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து ஒயிட் கலர் பீடு, ஒரு சுகர் பீடையும் வச்சு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதோடைய ஃபுல் இதுவும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுக்கணும், அதாவது ஆரி ப்ளவுஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நம்ம ஆரி ப்ளவுஸும் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆர்டர் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல முறையில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இப்போ இந்த இடத்துல ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீடையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அந்த நாட் வந்து நான் பீட்ஸுக்குள்ளே அப்படியே அந்த த்ரெட்டை வந்து கோத்து விட்டுறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த நைலான் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் வந்து என்ன கலரில் இருக்கோ ஸோ அதே கலரில் மிஷின் த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதாவது நார்மல் மிஷின் த்ரெட்டு தான். ஓகேவா? ஸோ மிஷின் த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்து உங்களுக்காக வேணும்னா நான் இன்னொரு டைம்ஸும் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து நம்ம சுகர் பீடு வந்து அந்த லைனில் 2 சுகர் பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஈவனாக வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரியாக கோடும் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகாமல் கரெக்டான ஷேப்பில் வந்து வரும். ஓகேவா? நீங்கள் பிகினராக பண்ணும்போது இந்த ஒர்க்கை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ளவுஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நீட்டாகவே ஃபினிஷிங் வந்து கரெக்டாக பண்ணுவோம். சரியா? ஏன்னா இதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலுமே இது என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் வந்து சப்போஸ் நீங்கள் யாருன்னா ட்ரை பண்ணினீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்குறேன். இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு வேணால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தும் அனுப்பலாம். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குங்கிறத நானும் பார்ப்பேன் இல்லையா? அதனால தான். ஓகே. அடுத்தது வந்து இந்த புட்டாஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதாவது ரேண்டமாக வந்து நான் மார்க் பண்ணி ஸோ ஒரு சுகர் பீட், ஒரு 4mm ஒயிட் பீடு, அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீடு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே இந்த புட்டாஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இதுவே பாருங்கள், நெக்குக்கு வந்து ரொம்பவே திக்காக வந்து நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க்கே நமக்கு வந்து நல்லா எடுத்து காட்டும். ஓகே. அதுக்கப்புறமா இந்த புட்டாஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் சிம்பிள் டிசைனாக நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டெசல்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அந்த டெசல்ஸில் வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து நான் சென்ட் பண்ணினேன். அவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த டிசைனே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ கஸ்டமர் வந்து என்ன கேட்டாங்களோ நீங்கள் அதுவே பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அடுத்தடுத்த ஆர்டரும் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம்னாவே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா 3 டெசல்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இது ஒன்று வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து அதாவது இந்த பாக்ஸு ஃபுல்லாகவே நான் 2 சுகர் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எதனால் வந்து பீட்ஸை வந்து ஒர்க் பண்ணுறேன்னா, ஸோ இந்த பீட்ஸை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து நம்ம போட்டுட்டு அதை சுற்றி 2 லைனுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சரி த்ரெட்டு வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் பீட்ஸை மட்டும் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துறாதீங்க. ஏன்னா டெய்லரிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து அது கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் வந்து அதை நான் கடைசியாக வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒர்க்கை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை சுற்றி வந்து சுகர் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போது நம்ம வந்து சுகர் பீடு வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு நான் பாதியாக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா எப்படி ஐடியாங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த காப்பரில் இருக்கக்கூடிய 4mm பீடு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இந்த பாக்ஸில் வந்து வர்ற மாதிரி பீட்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த பீட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது நாட் வந்து போட்டுக்கோங்க. நாட் போடாமல் கண்டினியூ பண்ணாதீங்க. ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் அவசியமாக ஒவ்வொரு ஒர்க்கு முடியும் போதுமே நீங்கள் நாட் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த 4mm பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இந்த பாக்ஸு ஃபுல்லாக பண்ணிவிட்டு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம 4mm பீடும் ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய சுகர் பீடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் வந்து அவசியமாக போட்டுருணும். ஓகேவா? ஸோ இப்போ சென்டரில் வந்து கரெக்டாக சென்டர் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் கலரில் ஒரு டாட் மாதிரி உள்ளே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து சென்டர். ஓகேவா? ஸோ அதுலேயும் வந்து நான் ஒரு 4mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதை சுற்றி சுகர் பீடும் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். சரிங்களா? சுகர் பீடு வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு சுகர் பீடாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து 2 சுகர் பீடாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? நீங்களே பாருங்கள், 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் வந்து நான் போட்டுறேன். ஓகேவா? ஸோ நாட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த 4mm பீடும் சுகர் பீடும் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம காட்டலாம். நான் வந்து நாட்டாக போடாமல் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த 4mm பீடில் அந்த த்ரெட்டை வந்து அப்படியே மாட்டி விட்டுறேன். அதாவது இது வந்து சிங்கிள் நாட்டாக வந்து நம்ம பீட்ஸில் நாட் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து போடக்கூடிய ஒரு நாட். இதுவும் வந்து க்ரிப்பாக தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி போட வரலை அப்படின்னா நீங்கள் வந்து எப்பவும் போல் எண்டு நாட் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த சைடில் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரியே கிராஸில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே பண்ணிவிட்டு இதுதான் வந்து சிங்கிளாக நாட் போடக்கூடியது. சரிங்களா? அந்த பீட்ஸில் அப்படியே த்ரெட்டை மாட்டி விட்டுறணும். ஸோ இதுவே வந்து நமக்கு டைட்டாக தான் இருக்கும். இது வந்து எங்கே அவுந்துக்குமோ அப்படி வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். ஓகேவா? இது வந்து க்ரிப்பாக தான் இருக்கும். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4 சைடுமே நான் இதே மாதிரியே பீட்ஸை வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்து டெசல்ஸ் வந்து எதுக்காக 4 போடணும்? ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. சப்போஸ் தெரியாதவங்க அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது, அதாவது ஆரியில் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே நமக்கு 2 டெசல்ஸ் தான் வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா? எதனால் அப்படின்னா நம்ம ஒரு டெசல்ஸை மட்டும் வச்சு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதுவும் இன்னொரு டெசல்ஸையும் கட் பண்ணி தான் நம்ம வந்து அதுக்குள்ளார ஒரு காட்டன் பட்ஸோ இல்லை வெறும் கிளாத்தோ வச்சு நல்லா பஃபியாக இருக்கணுங்கிறதுக்காக ரெடி பண்ணி அந்த செயின் ஸ்டிச்சை சுற்றி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து 4 டெசல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாத பிகினர்ஸுங்களுக்கு இது வந்து ஒரு ஐடியாவாக வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா எதனால் 4 டெசல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுவுமே முடிச்சுட்டு நாட் அதே மாதிரியே பாருங்கள் போட்டுட்டேன். இப்போ இதை சுற்றி வந்து 2mm பீடு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதாவது அந்த ஒயிட் கலர் பீடுக்கும் இந்த ஒயிட் கலர் பீடுக்கும் சென்டரில் கேப் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம 2mm பீடு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ஆன்டிக்கில் 2mm பீடு. ஓகேவா? நம்ம ஆன்டிக்கில் 4mm 3mmலாம் இருக்குல்ல, அதே மாதிரியே இது வந்து 2mm பீடு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் இதை வந்து 4துலேயுமே நான் சுற்றி வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ இதை சுற்றி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோடைய பேக் சைடு அவுட்லுக் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து அவசியமாக கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். நானும் வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ஃபுல் வீடியோ காட்டும்போது நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? இப்போ இது 3 பீட்ஸுமே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்தது இன்னும் ஒரு பீடு தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள். இதோ இப்போ வந்து அதையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை சுற்றி வந்து இப்போ நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஓகேவா? ஸோ இதோடைய பேக் சைடு ஃபுல்லாக வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நெக்கு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் புட்டாஸ்லாம் வந்து அங்கங்கே ரேண்டமாக வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டெசல்ஸ் ஒர்க்கும் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதோடைய பேக் சைடு ஃபுல் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெசல்ஸ் ஒர்க்கு எப்படி இருக்குதுங்கிறத பாருங்கள். 4 ஒர்க்கு வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோடைய ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்றேன். ஓகேவா? ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஐடியாவுக்காக உங்களுக்கும் ஓகேவா இருக்கும்ல. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே ப்ளவுஸ் ஆர்டர் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.